தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க சார். நம்ம சென்னை விவசாயிகளுக்கு வேற என்ன மாதிரி தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஏன்னா நிறைய இந்த கையிருத்திருக்கும் சரி, மற்ற அந்த உரம் தயாரிக்கிறதுக்கும் சரி, இவங்களுடைய உதவி எந்த மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் ஒரு ஆண்டுக்கு 2186 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யறோம் தென்னை பொருட்கள். இந்த பித்து, கயிறுகள், அது மாதிரி எல்லாம் பண்றோம். அது இல்லாத 5361 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு தென்னை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இப்ப நம்ம அரசு வந்ததுக்கு அப்புறம் பேராவூரணி, பொள்ளாச்சி, கே பரமத்தி, குண்டடம், உடுமலைப்பேட்டை ஆகிய 5 இடங்கள்ல 42 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் கயிறு குழுமங்கள் அமைக்கிற பணி இப்போது நடைபெற்று வருகிறது. கயிறுக்குன்னு தனி கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். அது இல்லாத டேன் கயிறு திட்டத்தை நம்ம கோயம்புத்தூர்ல ஏற்படுத்தி பிரமாதமா இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாம மாசு கட்டுப்பாடு விதிமுறையின்படி பின்பற்றி தரமான கயிறு, பித்து தயாரிப்பதற்கு இப்ப ஷெட்டு போறதுக்கு நாங்க மானியம் கொடுக்கிறோம். இப்ப ஏற்பட்ட பணிகளை நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் தென்னை மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிற அந்த பொருட்களுக்கு அதிக விலை வெளிநாடுகளிலே தமிழகத்திலே கிடைக்க வேண்டும். அந்த தென்னை பயிர் செய்கிற விவசாயிகள் சிறப்பாக வாழ்ந்திட வேண்டும் என்று இப்பேற்பட்ட பணிகளை நம்முடைய அரசின் மூலமாக நாங்கள் செய்து வருகிறோம். சென்னையை தென்னையில தென்னையை பொறுத்தவரையில் அது இந்த கடந்த 3வது மாசம் அந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக, தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக பொள்ளாச்சியில இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக நோய் தாக்கப்பட்டு மரங்கள் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறது என்று சொன்னவுடன் முதல்வர் என்னை அங்கே ஆய்வு செய்வதற்கு என்னை அனுப்பி வைத்தார்கள். நான் அதிகாரிகளும் வேளாண் பல்கலைக்கழகத்துடைய என்னுடைய துறையுடைய அதிகாரிகள், செயலாளர், மற்ற இயக்குநர்கள் எல்லாம் போய் ஆய்வு செய்து அதற்கு பிறகு எந்தெந்த பகுதியில் பொள்ளாச்சியில் எந்தெந்த பகுதி வட்டாரங்கள் பாதிக்கப்பட்டிருந்து உடனடியாக கிட்டத்தட்ட வேளாண் பல்கலைக்கழகத்து ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், துறையினுடைய அலுவலர்கள் ஒரு மாசாக கிராமந்தோறும் சென்று ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த பயிரை காப்பாற்றுவதற்கு, மரத்தை அகற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் கணக்கெடுக்கப்பட்டு அந்த 13ஆம் தேதி, கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி முதல்வர்கள் உடனடியாக அங்கே அவர் சென்று பல நலத்திட்டங்களை வழங்கினார்கள். கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட 91,000 ஹெக்டேர் தென்னை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் திருப்பூர், தென்காசியில் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2,80,00,000 செலவில் 3 லட்சம் தென்னைக்கன்றுகள், இந்த மரத்தை அகற்றிவிட்டு புதிய மரங்கள் தென்னை கன்றுகள் நடுவதற்கு அதுக்கு கிட்டத்தட்ட 2,80,00,000. அதேபோல் மரத்தை வெட்டி அகற்றுவதற்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வழங்கப்பட்டு அதுக்கு 14 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. அதே போல அந்த நோய் தாக்கிய மரங்களை புனரமைப்பதற்கு கிட்டத்தட்ட 4 கோடி அளவிற்கு அதுக்கு நுண்ணூட்டங்கள், உரங்கள் வழங்கப்பட்டது. ஆக இப்பொழுது இந்த ஆண்டு தென்னைக்கு இப்போது முன்னெல்லாம் அவங்க போர்டு தான் செய்வாங்க. ஆனால் இப்போ இந்த ஆண்டு தமிழக அரசு 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தென்னையில் ஏற்படுகின்ற பாதிக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு சிகிச்சை, அதாவது அவருக்கு நோய் தாக்குதலை காப்பாற்றுவதற்கு உரிய நிவாரணங்கள் வழங்குவதற்கு அந்த நிதியை பயன்படுத்தப்படும்.